வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு நல்ல டார்க் நேவி ப்ளூ ப்ளவுஸு, பிளாக்கும் இல்லாமல் ஒரு மாதிரி டார்க் நேவி ப்ளூ. அதில் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி, அதாவது மாவு பிரிண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதில் வந்து சின்ன சின்ன ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லீஃபு, ஃப்ளாரல் எல்லா டிசைனும் சேர்ந்த மாதிரி இருந்தது. இதுதான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதான் அந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸு. ஸ்லீவ் இது வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு தான், கொஞ்சம் ஏஜ்டு பர்சனுக்கு தான். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் மாதிரி எல்போவும் இல்லாமல் ஒரு 3/4 மாதிரி ஒரு எல்போ ஸ்லீவ் மாதிரி கேட்டிருந்தாங்க. எல்போவுக்கு கொஞ்சம் மேலே வச்ச மாதிரி. அதுமாரி நெக் வந்து பைப்பிங் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதை வச்சு தான் இது ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த அளவு வச்சு தான். இதுதான் அந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து போட்டாச்சு. ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணியாச்சு, ஆம்கோல் கட் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட் நெக்கு, இது வந்து பேக் சைடு. இப்போ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணுறோம், அதான் ஃப்ரண்ட் சைடு. அதுமாதிரி நெக்கு, ஆம்கோல், அண்டராமி எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பொசிஷனில் ரைட் லெஃப்ட் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவு வந்து நார்மலாக ஒரு நார்மல் ஸ்லீவ்ஸ் தான். ஒரு 9 inches இருக்கிற மாதிரி, ஒரு எல்போ ஸ்லீவ் இல்லாத மாதிரி. அது கொஞ்சம் மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு அந்த பட்டி பொசிஷனுக்கும் அந்த நெக்குக்கும் ஒரு ஜாயின் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. வேறு ஒரு